ஆயாள் தம்பி பொறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகுது எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு போய் இன்றைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. மிளகா செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, எவ்வளோ பெரிய செம்பருத்தி பாருங்களேன் இது. அப்புறம் இது ரெட் கலரில் இட்லி பூ, அப்புறம் பிங்க் கலர் இட்லி பூ. இது என்ன செடின்னு பேர் தெரில, ஆனால் அழகாக இருக்குது பூலாம் அவ்வளோ பிரைட்டாக. அப்புறம் நம்ம நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி வச்சுருந்தாங்க. அதில் பூ இல்லை, ஆனாக்கா உள்ளே ஒரு குருவி கூடு இருந்துச்சு. அதுக்குள்ளே குருவி முட்டைங்க எல்லாமே இருக்குது. அத்தை சொன்னாங்க இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நின்றுட்டே பிடுங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நின்றுட்டே பறிச்சுட்டாங்க எல்லா இளநியும். அதெல்லாம் பறித்து நல்லா சீவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்ற விஷயத்தில் எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு காலத்தில் இறங்கிடுறது. வெட்டினோடனே எனக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்குள்ளே ஆராதன் வாங்கிக்கிட்டான். அவனும் வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட் அப்படின்னா, அப்புறம் ஆராதனும் அவங்க பாட்டியும் சேர்ந்து அதெல்லாம் தேங்காய்லாம் நோண்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரனுக்கு கொஞ்சம் இளநீ கொடுத்து பார்த்தேன். அவனுக்கும் டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு குடித்தான். வெள்ளாம்பழம் காய்ச்சிருக்குங்க அண்ணி, அறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் அறுத்து கொடுத்தாங்க பெரிய பழமாக பார்த்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெள்ளாம்பழத்தை உடச்சி சக்கரை போட்டு மாங்காவை இடித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக சிக்கனும் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.